நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஒரு விஷயம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்டிசி டெண்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த நடத்துனர் கண்டக்டரோட உரிமத்தை வந்து சிஎம் விஜய் வந்து வடமாநிலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களே, அது எந்த ஆட்சியில் கொண்டு வரதுன்னு யாராச்சும் யோசிச்சிங்களா? ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி எல்லாருமே பேசுகிறீங்க. அது எந்த ஆட்சியில் வந்துச்சு, யார் அதை நடைமுறைப்படுத்தினான்றதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா 13 1 மாதம் 2026 இந்த டெண்டர் வந்து விடப்படுது. யாரோட ஆட்சியில்? திமுக ஆட்சியில். ஓகேவா? இந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா 17/2/2026 டெண்டர் பார்த்தீங்கன்னா 4 நிறுவனம் வந்து பங்கேற்கிறாங்க. எஸ்எஸ் என்டர்பிரைஸ் உத்தரப்பிரதேசம்ன்ற நிறுவனத்துக்கு வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ மதிப்பில்? 64.56 கோடி மதிப்பில் வந்து இந்த டெண்டரை கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 7/8/2026 வந்து டிவிகே அரசு பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. சரி, இந்த வேலை ஆணையத்தை அப்படியே ரத்து பண்ணாமல் அதை கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இது நிரந்தர ஜாப்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மாதம் தற்காலிக ஜாபு. இவங்க திமுக என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அடுத்த வருஷம் வருவோம், யார் நம்மளை கேட்பாங்க அப்படின்ட்டு. அப்படிங்கிறதுல அவங்க வந்து அதுக்கும் ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, அதனால் பார்த்திங்கன்னா ஒரே மக்கள் எல்லாத்துக்கும் சமமான வேலை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த டெண்டர் வந்து முந்தைய ஆட்சியில் வந்து திமுக ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா இது விடப்பட்டது. தற்போதைய டிவிகே அரசு வந்து அந்த டெண்டரை ரத்து பண்ணாமல் அது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நிரந்தர அரசு வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலான வேலை. ஆனால் சில பேர் ஒன்று மட்டும் எல்லாத்துட்டையும் கேட்கணும், எல்லோரும் ரொம்ப புத்திசாலியில், எல்லாம் சூப்பராக புத்திசாலி, செம்மையாக கொஸ்டின் கேட்குறீங்க, வேறு லெவலில் கொஸ்டின் கேட்குறீங்க. என்ன ஒன்று, இதெல்லாம் போன 5 வருஷத்தில் யாராச்சும் கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இப்போ தான் எல்லாருக்குமே அந்த அறிவு ஞானம், கேள்வி ஞானம் நிறையவே வருதுன்னு நினைக்கிறேன். ஏகப்பா வேறு லெவலில் பண்ணுறீங்க சாமி. இப்படி கேள்வி கேட்குறீங்க. விஜய் வந்து வட மாநிலத்தை கொடுத்துட்டாரு, இதுக்கு தான் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்களா, டிவிக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு. இப்படி ஒரு விஷயம் எந்த ஆட்சியில் நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரியாமல் ஒரு நியூஸ் வெளியே வந்தோட்டி அந்த அரசாணையை வந்து விஜய் கொடுத்தோட்டி வேறு லெவலில் பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு உண்மையை தான் அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, எந்த ஆட்சியில் எல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. கொஸ்டின் கேளுங்க, அதை